ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மை பற்றி யூடியூப் சேனல். நம்ம ஹெல்த்துக்காகவும் டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் ஒரு சில மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவங்க நினைக்கிற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே பறித்து சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி கொண்ட ஒருத்தவங்க தான் மலைவாழ் மக்கள். இன்னும் எக்ஸாக்டாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காடுகளுக்கு நடுவில் வசிக்கக்கூடிய மக்கள். நம்மள மாதிரி சிட்டி சைடில் வாழ்கிறவங்க இல்லை கிராம பகுதிகளில் வாழ்கிற மக்களோட பார்வையில் இவங்களுக்கு சரியான உடை நாகரிகமோ இல்லை பழக்க வழக்க நாகரிகமோ இருக்காது. விலங்கு ஒரு மிருக குணம் கொண்ட மனிதர்களாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸில் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்க்கறதுக்கு தான் கரடு மூட இருப்பாங்க. ஆனால் அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட அன்புக்கு எல்லையே இருக்காதுங்க. இந்த எல்லையில் அன்பை நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மேலே இவங்களுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வால்பாறை வனப்பகுதிகளுக்கு நடுவில் பல 100 ஆண்டுகளாக வசித்து வர ஒரு குட்டி பழங்குடியின மக்கள் கூட்டம் இருக்குது. எல்லாரும் கும்கி படம் பார்த்துருப்பீங்களா? அந்த கும்கி படத்தில் ஒரு கிராமம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரியான ஒரு பழங்குடியினர் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்களாக வசித்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம சிஎம் விஜய்ல ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெளியே நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை பற்றியெல்லாம் ரொம்பவே மும்பரமாக கவனிச்சுட்டு வராங்களாம். முக்கியமாக விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே எப்படியாவது சிஎம் விஜய் அவர்களை மீட் பண்ணிடணும், இல்லாட்டி அவரை நம்ம கிராமத்துக்கு வர வச்சு அவங்களோட கோரிக்கையெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகளை கண்டுட்டு இருக்காங்களா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் ஒரே ஒரு டிவி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா. அந்த டிவிலையும் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நடித்த படங்கள் மட்டும்தான் ப்ளே பண்ணி பார்ப்பாங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்களை ரொம்பவே லவ் பண்ணிருக்காங்களா. இவங்களோட பெரும்பாலான தொழில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் இருக்க அந்த காட்டு தேனை அறுத்து விற்பனை பண்ணுறது, அவங்கள சுற்றி இருக்க தேயிலை தோட்டத்தில் ஒரு கூலி தொழிலாளிகளாக ஒர்க் பண்ணுறது, முக்கியமாக காடுகள் இருக்க அந்த காட்டு பழங்கள், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு விற்பனை பண்ணுறது. இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணாலுமே இவங்களுக்கு இந்த இந்திய குடியுரிமை, தமிழ்நாட்டு குடியுரிமை இதில் எந்த ஆவணங்களுமே இவங்களுக்கு இல்லையா. ஸோ இதை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்களை மீட் பண்ணுறதுக்கு இந்த மக்கள் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க.